தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இதுவரை உங்களை எல்லாம் சந்திக்கிற போது மகிழ்ச்சியோடு சந்தித்தேன். ஆனால் இன்றைக்கு மன வருத்தத்தோடு உங்களை சந்திக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்தடுத்து நடக்கும் பல நிகழ்வுகள் எனக்கு மனவேதனையை உண்டாக்கியது. நடந்த சம்பவங்கள், நடக்கும் சம்பவங்கள், அதாவது எதுவுமே திருப்தி அளிப்பதாக இல்லை, மாறாக கவலை அளிப்பதாகத்தான் இருக்கிறது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை எப்படி உருவாக்கினார்கள், எப்படி காத்தார்கள், எப்படி வளர்த்தார்கள் என்பதெல்லாம் இந்த நாடே அறியும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு பலகீனமாகிவிட்டதே என்ற அந்த கவலை என்னை போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, லட்சோப லட்ச தொண்டர்களுக்கும் இருப்பதை நான் உணர்கிறேன். அதாவது கட்சி பலகீனப்பட்டு கொண்டே போகிறது. அதை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கட்சியிலே இன்றைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு, முக்கிய நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இந்த இயக்கத்தில் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் இடையே இருக்கிற அந்த ஈகோ கட்சியினுடைய வளர்ச்சியை, அதாவது ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தடுத்து எதுவும் நிச்சயமாக இல்லை. எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்த ஒரு மூத்த நிர்வாகி நீங்க. செம்மலை அப்படின்னாவே அதிமுகவில் அனைத்தும் அறிந்தவர்கள் தான். அந்த வகையில இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில உங்ககிட்ட கலந்தாலோசிச்சாங்களா? இதை பத்தி பேசினாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. என் ஆலோசனை இருக்கிற அளவுக்கு நான் என்ன பெரிய ஆளா? அப்படி நான் நினைக்கிறேன். என்னிடம் யாரும் ஆலோசனை கேட்கவில்லை. அப்படி ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு நான் ஒரு பெரியவனாக என்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த இயக்கத்திலே பணியாற்றி இருக்கிற மூத்த நிர்வாகிகள் கலந்து பேசி ஆலோசனை செய்து ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். இப்பொழுது நான் என்ன நினைக்கிறேன், போனது போக எஞ்சியுள்ளதாவது மிஞ்சுமா என்று எண்ணி இருக்கிற நேரத்தில் அதற்கும் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்பதுதான் என்னுடைய வேதனை. எனவே இனியாவது இயக்கத்திலிருந்து யாரையும் நீக்குவதோ அல்லது மற்றவர்களை ஒதுக்குவதோ அந்த நடவடிக்கை எடுக்காமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை, கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். சார், அப்பயே நீங்க ஓபிஎஸ் சசிகலா இவங்களை நீக்கினப்ப அவங்களை சேர்த்துறதுக்கு நீங்க குரல் கொடுக்கல. உள்ளபடியே சொல்லுகிறேன். அதை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த தேர்தலில் 2016 எனக்கு வாய்ப்பளித்தார். அது எதற்காக சொல்றேன்னு சொன்னால், சில நேரங்களிலே தலைமையை மீறி சில காரியங்கள் நடக்கிற போது அது மறுக்கப்பட்டதாகவும் இருக்கலாம், தடுக்கப்பட்டதாகவும் இருக்கலாம். அதனால் யாரையும் நான் குற்றம் சொல்லவில்லை.
என்னுடைய போதாத காலம், என்னுடைய அன்லக் எனக்கு அது கிடைக்கவில்லை. அப்படித்தான் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை, பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் அதை அந்த குறிப்பிட்டதற்கு காரணம், அப்படி வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில் கூட தலைமைக்கு கட்டுப்பட்டு இந்த இயக்கத்திற்காக நான் மூத்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் இப்பொழுது சொன்னதை போல இந்த ஒரு வார காலத்திலே நன்றாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவேகாவை பொறுத்தவரையில் அதாவது இந்த இந்த ஒரு வார அறிவிப்புகள் பணிகளை பார்க்கிற போது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த செயல்பாடு பாராட்டத்தக்கதாகத்தான் இருக்கிறது. ஒரு மூத்த அரசியல் அமைச்சர் ஆதவர்ஜனா பொது மேடையில முன்னாள் முதலமைச்சர் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவோம், துணை முதலமைச்சர் அடுத்த தேர்தல் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவோம் சொல்லி ஒரு அமைச்சர் இப்படி மூன்றாம் தர சமூக வலைதளம் எல்லா சேனல்ல சமூக வலைதளத்தில் வருகிற செய்தி எல்லாம் உண்மையென்று எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு. இல்ல அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சமூக வலைதளங்களுடைய இதெல்லாம் இது பண்ண முடியாது. அப்படி நம்ம ஒரு இது பண்ணக்கூடாது. யூகங்கள், வதந்திகள் இப்படிலாம் வரும். அவரை கேட்டால் அதுக்கு விளக்கம் சொல்லுவார். அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி பேசுனீங்களே, அதுக்கு என்ன பொருளில் பேசுறீங்க, என்ன அர்த்தத்தில் பேசுனீங்கன்னா அதற்கு அவர் அதாவது இப்ப நான் அது கருத்து சொல்ல முடியாது. அவரை கேட்டால் அதுக்கு அவர் தக்க பதிலை சொல்லுவார். ஏன் அப்படி பேசினேன், ஏன் அப்படிப்பட்ட கருத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர ஸ்கெட்ச் போட்டு தூக்கணுங்கிறதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் அது எந்த அர்த்தத்தில் சொன்னது பார்க்கணும். மாற்று கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? போவீங்களா இல்ல அதிமுகவோட உங்க அரசியல்ல ஓய்வெடுறீங்களா? நான் முந்தைய சொல்லிட்டேன், அது மாதிரி எண்ணம் இல்லை, அது போன்ற எண்ணம் இல்லை. இப்ப தாவை கடந்து உங்களுக்கு அழைப்பு வருது, என்ன பண்ணுவீங்க? அதான் அந்த எண்ணமே எனக்கு இப்போதைக்கு இல்லை. என்ன நிம்மதியா விடுக்க அமெரிக்கா போயிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு வரேன். குற்றச்சாட்டோடு போகவில்லை. நான் இப்பொழுது கட்சியிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் விலகுவதற்கு யார் மீதும் குற்றச்சாட்டு சாட்ட மாட்டேன், குறையும் சொல்ல மாட்டேன். எனக்கு அதாவது நடந்த சம்பவங்கள், நடக்கிற சம்பவங்கள் எனக்கு மன வேதனையை உண்டு பண்ணி இருக்கிறது. எனவே அந்த மன அமைதிக்காக இப்போது நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். அதிமுக நாட்டாமை நடக்கிறத சொன்னீங்க, அந்த நாட்டாமை யார் சார்? அதையே சொல்லுங்க. அதிமுக நாட்டாமை செய்ய வருதா சொல்றீங்க? அப்படி புரட்சி தலைவி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எப்படி இந்த இயக்கத்தை காப்பாற்றி வந்தார்கள் என்பதை அனைத்து இப்பொழுது இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இப்பொழுதும் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் எனக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எனக்கு பல்வேறு வாய்ப்புகளை தந்து அழகு பார்த்தார்கள். 22 என்றில் இந்த இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்தவர். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்தவர். எனவே இந்த இயக்கத்திலே இன்றைக்கு நான் வேதனையோடு கனத்த இதயத்தோடு பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்து விலகுகிற முடிவை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் முதலிலே அந்த 2 மாபெரும் ஆளுமைமிக்க தலைவர்களின் ஆன்மாக்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அந்த ஆன்மாக்களிடம் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எனவே இனியும் என்னுடைய விலகலுக்கு பிறகாவது இந்த இயக்கத்தை கட்டிக்காக்க வேண்டும். காரணம், இந்த இயக்கம் நிச்சயமாக தமிழக அரசியலிலே நிலையாக இருக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. இந்த இயக்கம் இருந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு மிக மிக முக்கியம் என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் எனது இந்த விலகலுக்கு பிறகாவது
கட்சியிலே இருக்கிற முக்கிய பொறுப்பிலே இருக்கிற பொதுச் செயலாளர் அவர்கள், மற்ற தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இனிமேலாவது தங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோவை மறந்து தாங்கள் செய்ய தவறிய அந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கி இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும் என்றுதான் இந்த நிலையில் கூட நான் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை விடுக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இது நடக்க வேண்டும், இது நல்லதாக இருக்கும், இது கட்சிக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. மக்களும் மிக கவலையாக இருக்கிறார்கள். பொன்மனச்சம்பளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் மக்கள் இயக்கமாக துவக்கப்பட்ட இந்த கட்சி மக்களிடமிருந்து விலகுகிறதோ என்ற அந்த ஒரு அச்சம், ஐயப்பாடு மக்களிடம் இருக்கிறதையும் நான் உணர்கிறேன். தொண்டர்கள் அதாவது தாயற்ற பிள்ளையாக இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் இதை உணர்ந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக அவர்களுக்கு வைக்க விரும்புகிறேன். சார், இதுல ஏதாவது சதி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதுல ஏதாவது சதி பின்னாடி சதி இருக்கு அப்படின்னு அப்படி நான் நினைக்கவில்லை. இதில் சதிக்கு என்ன இருக்கிறது? சதி ஒன்றுமில்லை. சதி என்பதற்கு அதாவது எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் எங்களுக்குள் ஒற்றுமை இருந்தால் போதும். அப்படி ஒற்றுமை இருந்தால் வெளியிலிருந்து